உண்மையா சொல்லணும்னா இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு கடைசி நாள் வந்துட்டு இந்த ரீயூனியன் போய் நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே முரளி இந்த ஜேர்னி ஆரம்பிச்சு ஒரு எனக்கும் ஆகாஷ்க்கு ஐ திங்க் ஒரு 3.5 இயர்ஸா எனக்கு ஆகாஷை தெரியும். ஃபர்ஸ்ட் என்னை ஒரு டேரக்டர் தான் மீட் பண்ணாரு. ஸோ அப்போ சொல்லும் போதே இந்த டைட்டில் இந்த படம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் ஐ ஹோப் தட் வி ஃபுல்ஃபில்ட் வாட் எவர். அந்த ஹோல் லுக் அண்ட் ஃபீல்லேருந்து எல்லாமே அவர் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயம் பேசிட்டு இருந்தேன். பட் ஐ கம் பேக் டு தட் a little later. முதல் நன்றி நான் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ எங்கள் அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு இந்த படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்கன்னா அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாருமே தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் ஆகாஷ்க்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வெரி ஃபியூ ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லவ் ஸ்டோரி நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைட் ஹார்ட்டட் லவ் ஸ்டோரி ஸோ அதுக்கு முதல் நன்றி ஆகாஷ்க்கு அண்ட் விக்ரம்க்கு அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் டான் பிக்சர்ஸ் அண்ட் ரெட் ஜெயண்ட் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபிலிம் ஆகாஷ். அண்ட் ஒவ்வொரு படத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் டிஓபிஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆகாஷ் கிட்ட கேட்டேன், யார் நமக்கு பண்றாங்க டிஓபி அப்படின்னா. நமக்கு ஆப்ஷனே கிடையாது. ஃபர்ஸ்டே மனோஜ் சார் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கேயே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா மனோஜ் சாரும் நானும் சொன்ன மாதிரி போதை கோதை அப்படின்னு ஒரு பாட்டில் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணோம்னு பேசிட்டு இருந்தோம், அமையல. அண்ட் இந்த படத்துல அமைஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாரையும் லட்டு மாதிரி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அது காமிச்சிட்டீங்க சார். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் சாயும் ஆகாஷ் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸு, கிளாஸ்மேட்ஸாக இருந்தாங்க, ஸ்கூலில் கிளாஸ்மேட்ஸாக இருந்தாங்க. அண்ட் சாய் நிறைய போர்ஷன்ஸ் அவரும் ஷூட் பண்ணாரு. இந்த படம் ஷூட் நடந்ததே ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடாக ரொம்ப ஒரு ஃபன் மூட்ல தான் நடந்தது. சில படங்கள் நம்ம போகும்போது எப்படி இருக்கும்னா, சரி இந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ணோம், இந்த சீன் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த படத்துக்கு போகும்போது ரொம்ப பிளாங்கான ஒரு மைண்ட்ல தான் போவோம். ஸோ என்ன பண்ண போறோங்கிறது யாருக்குமே தெரியாது. அங்கே போய் நிற்போம். அங்கே ஒரு சீன் பேப்பர் ஆர் சம்திங் கையில கொடுப்பாங்க, இல்லை இங்க இப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம், அப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் தேர் ஹவ் பீன் லாட் ஆஃப் டைம்ஸ் வேர் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நான் சொல்றேன், வேர் வீவ் கான் அவுட் ஆஃப் த மீட்டர். நிறைய எங்களுக்கு தோணுனதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டைம்லையும் நான் படம் ஸ்டோரி எல்லாம் கேட்டு இந்த கேரக்டர் யார் பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது தமன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு யோசிச்சேன், சரி தமன் சார் எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டாரு, அவருக்கு அவ்வளோ படம் இருக்கு அங்கே, அது எப்படி அதெல்லாம் விட்டு வருவாரு அப்படின்னு சொன்னா, செட்டுக்கு செம்ம ஜாலியா இருப்பாரு. நாங்கள் இந்த படம் ஒரு 2 வருஷம் ஷூட் பீரியட் இருந்தது. அஃப்கோர்ஸ் நான் ஒரு நடுவில் ஒரு படம் சைமல்டேனியஸாக பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்ட் வி ஆல் டிட் வேரியஸ் ஃபிலிம்ஸ் அட் டிஃப்ரெண்ட் கிவன் பாயிண்ட்ஸ். பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் தமன் சார் கிட்ட போயிட்டு நான் கேட்பேன். ஏன்னா அவருக்கு தான் கரெக்டான ஜட்மெண்ட் இருக்கும்னு நான் நம்புவேன். ஏன்னா அவர் தான் மியூசிக் எல்லாம் பண்றாரு அண்ட் ஃபுட்டேஜ் எல்லாம் நிறைய பார்த்துருந்தாரு. ஸோ நான் போய் கேட்பேன், இந்த மாதிரி தமன் சார் எப்படி இருக்கு படம் அப்படின்னு சொன்னா ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் வி ஸ்டார்டட் ரைடிங் ஆன் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ். ஸோ அந்த விதத்துல தமன் சார் ஹீஸ் பின் அ ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் அஸ். அண்ட் இன்னைக்கு சாங்ஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்ற இது இருந்தா அதுக்கு முக்கியமான காரணம் தமன் சார். ஹீஸ் ஒர்க் ரியலி ஹார்ட். ஏன்னா நடிக்கிறதுக்கு நடுவில் கேரவான்ல போய் மியூசிக்கை போட்டு வருவாரு. அண்ட் இட்ஸ் பின் அமேசிங் ஒர்க்கிங் வித் ஹிம் ஆஸ் அன் ஆக்டர் as well. சூப்பரா இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் நட்டி சார் உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு ஒரு ஆக்டரா தெரியும். பட் ஹீஸ் சச் அ கிரேட் சினிமாட்டோகிராஃபர். அவர் கூட உட்காந்து நிறைய விஷயம் இன்ட்ராக்ட் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் சின்னி சார் எங்க அப்போட ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. நான் சின்னி சார் அப்பப்போ வீட்டுக்கு வரும்போது நான் அண்டர்வேர் போட்டு சுத்திட்டு இருந்த பையன். பட் அவர் இந்த படத்துல அந்த ஒரு லைன் சொன்னது எனக்கு உண்மையிலேயே என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஐ திங்க் இட் எலிவேட்டட் தி என்டையர் ஃபிலிம். அண்ட் அந்த பொட்டு வைத்த வட்ட நிலா அந்த பாட்டு போடும்போது நான் மட்டும் கிடையாது, ஐ திங்க் மை என்டையர் ஃபேமிலி ஃபெல்ட் a little bit emotional and everything. ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். அண்ட் மற்றபடி எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். யசஸ்ரீ பண்ணியிருக்காங்க, மோனிஷா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் யாருன்னா பேர் மிஸ் பண்ணியிருந்தா தப்பா நினைச்சுக்க வேண்டாம். பட் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தி என்டையர் டைரக்ஷனல் டீம், கிரிஷ் ஆகட்டும், பிரவீன் ஆகட்டும், என் என்டையர் டைரக்ஷனல் டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் எஸ், இப்போ நான் என்னோட க்ளோஸ் செட் ஆஃப் பாய்ஸ்க்கு வரேன். ஸோ பொதுவாக ஒரு படம் நடிக்கும்போது இது என்னோட படத்துல எனக்கு ஃபீல் ஆச்சு. வேற ஒரு படம் முடிச்ச பிறகு ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் என்னடா இது முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சென்ஸா ஒரு ஃபீல் ஆகும்.
அது ஐ திங்க் இந்த படம் முடியும் போது எங்க எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஐம் ஷோர் ஐ கேன் ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன் ஹியர். ஏன்னா ஆகாஷ் வந்து எங்க எல்லாருக்குமே ஒரு குரூப் இருக்கு, இதே முரளி குரூப் அப்படின்னு சொல்லி. அதுல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு, இந்த மாதிரி இதேவும் ஜுஜு வந்து படத்துல பேசுற மாதிரியே 5 மணி ஆன பிறகு என்ன பண்றதுன்னே தெரியல, இதே முரளி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ ஐ திங்க் வி ஆல் கேரி த சேம் எமோஷன். இன்னைக்கு வந்து ஐ திங்க் டுடே வில் பி த லாஸ்ட் டே ஆஃப் ப்ரமோஷன்ஸ் வேர் வி ஆல் கம் அண்ட் டாக் அபவுட் த ஃபிலிம். அண்ட் இந்த மூமெண்ட் வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் காட்டன் அ லிட்டில் எமோஷனல் ஃபார் எவ்ரி ஒன் தட் இந்த அழகான ஒரு டீமை வந்துட்டு நம்ம மிஸ் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். But yeah, future lo we all will get to work with each other. But having said that, I think it was amazing working with each and everyone. And என்னோட பர்சனல் குரூப் வரும்போது பொதுவாக வந்துட்டு சில படத்துல தான் இது செட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸாக மீட் பண்ணுவோம், பட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு குரூப் தான் டிராவிட் ஆகட்டும், சுதாகர் ஆகட்டும், ரக்ஷன் ஆகட்டும், ஏஞ்சலின் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டோம். காய்து, பிரீத்தி அப்படின்னு நினைக்கிறேன், நிஹாரிகா, எல்லாருமே வந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிட்டோம். ஒரு பாயிண்ட் ஆன பிறகு தி பாய்ஸ் குரூப் அப்படின்னு நம்மளே ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டோம். இவங்க எல்லாம் வந்தா எனக்கு வந்து ஜாலி ஆயிடும். சில டைம் வந்து அவங்களுக்கு எல்லாம் ஷூட்டிங்கே இருக்காது, ஆனா வந்திருப்பாங்க. ரக்ஷன்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் வந்து அன்னைக்கு சீனே கிடையாது அவருக்கு. அவர் லஞ்ச் சாப்பிட்டுட்டு என்ன ரக்ஷன் இன்னைக்கு சீன் இருக்கா அப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் இல்ல ப்ரோ, லஞ்ச் சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி வந்தார். ஸோ இட் பிகேம் தட் கம்ஃபர்டபுள் அந்த என்டையர் என்வாயன்மெண்ட். அண்ட் சில ப்ரொடக்ஷன்ஸ் சில செட்ல தான் இந்த மாதிரி நடக்கும், எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். லஞ்ச் ஆச்சுன்னா இது ஒரு மேண்டேட், எல்லாருமே வந்து காஸ்ட் க்ரூ எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். அது நிறைய படத்துல நடக்காது, இந்த படத்துல அது நடந்தது. இனிஷியலா வந்து என்னடா இது டெய்லி வந்து எல்லாமே சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி தோணும். பட் அது போக போக வந்துட்டு ஒரு ஃபேமிலியா ஜெல் ஆயிட்டோம். அண்ட் ஐ திங்க் வி ஆல் லைக் ஈச் அதர் சோ மச் இஸ் பிகாஸ் ஆஃப் தோஸ் ஸ்மால் மூமெண்ட்ஸ் அந்த செட்ல ஆஃப் ஸ்கிரீன்ல நடந்த அந்த ஸ்மால் மூமெண்ட்ஸ்னால. ஸோ ஐ திங்க் இது வந்துட்டு என்னோட பெஸ்ட் மெமரி. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த டைட்டில் இதே முரளி வந்து இட் வாஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ நான் வந்து இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லும் போதே நான் வந்து ரொம்ப யோசிச்சேன், ஆகாஷ் இது ஓகேயா? ஏன்னா இதே வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் லவ் ஸ்டோரி, நம்ம இங்க ஒரு லைட் ஹார்ட்டட் படமா எடுக்கிறோம், இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பேன். ஒரே ஒரு விஷயம் தான் ஆகாஷ் சொல்லிட்டு இருந்தார், ப்ரோ என்ன நம்புங்க ப்ரோ, இது வந்து நல்ல படமா வந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அந்த விதத்துல ஐ தேங்க் மை டைரக்டர் ஆகாஷ் இப்போ, ஏன்னா அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு யூ கைஸ் தட் நீங்க எங்களோட ட்ரீமை எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிப்பேன் ஆகாஷ் பத்தி. பொதுவாக வந்து இந்த மாதிரி டைட்டில் இதே முரளி அப்படின்னு வைக்கும்போது நான் வந்து எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிபியூட் ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் ஒரு நண்பரா வந்து ஆகாஷ் அதை பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த விதத்துல வந்துட்டு ஐ தேங்க்யூ இமென்ஸ்லி ஆகாஷ். ஏன்னா வந்து ஆஸ் அ டைரக்டர் அவர் வந்துட்டு இது பண்ணணுமா, ஆஸ் அ ப்ரொடியூசர் எஸ் அவர் நிறைய படம் பண்றாரு, பட் அவரோட பேஷன் வந்து டைரக்ஷன்ல இருக்கும்போது இதை தூக்கிட்டு வந்து பண்ணாரு. அண்ட் இதுக்காக வந்துட்டு எவ்வளோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அவர் அனுபவிச்சாருன்னு எனக்கு தெரியும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே இது வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபிலிமா அமைஞ்சிருக்கேன்னா அந்த பலன் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் எனி திங் கேன் பீட் திஸ் ஹாப்பினஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். அப்புறம் ஆடியன்ஸ் அவங்க படத்தை ரிசீவ் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, அவங்க ஸ்கூல் டேஸை மிஸ் பண்ணுறேன், காலேஜ் டேஸை மிஸ் பண்ணுறேன்னு. ஸோ அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆடியன்ஸுக்கு தேங்க்யூ. அப்புறம் அதர்வா சார், அவர் தான் டே ஒன்லேருந்தே இந்த படத்தில் கூட இருக்கார். ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணார், ஃப்ரெண்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலேயும் கூட இருந்தார். ஸோ தேங்க்யூ சார். அப்புறம் தமன் சார், அதர்வாஸ் அப்புறம் தமன் சார் கூட வந்தார். ஆக்சுவலி மனோஜ் சார் தான் அதுக்கப்புறம் இருந்தார். ஸோ மனோஜ் சார் 18லேருந்தே நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணார். இப்போ வந்தாலும் பண்ணுறேன்னு சொல்லுவார், அவ்வளோ பெரிய படம்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ தேங்க்யூ மனோஜ் சார். அப்புறம் தமன் சார் தான் அந்த படத்தை ரொம்ப நம்பினார். ஸோ அவர் தான் அந்த படத்துக்கு ஒரு ஐடென்டிட்டி மாதிரி இருந்துச்சு. அந்த சாங்ஸ் எல்லாம் எங்கே போனாலும் படத்தை பற்றி பெருமையாக பேசிட்டே இருப்பார். லைக் ஹைதராபாத் போனால் ஹைதராபாத்தில் சொல்லுவார், பாம்பேல போனால் பாம்பேல சொல்லுவார், ரொம்ப படத்தை பற்றி ப்ரௌடாக பேசுவார். ஸோ தேங்க்யூ தமன் சார். சாய் பற்றி சொல்லணும். சாய் நான் இந்த படத்தை ஒரு டிஓபின்னு மட்டும் சொல்ல மாட்டேன், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராகவோ ஒரு இபியாவோ ஒரு ஏடியாவோ எல்லாத்துறையும் ஒர்க் பண்ணுவான். சம்டைம்ஸ் ஆர்டிஸ்ட் டேட்ஸ் கூட வாங்கி கொடுப்பான். நடுவில் காய்து டேட்லாம் கிடைக்கவே இல்லை. ஸோ அவன் தான் காய்து டேட்டே வாங்கி கொடுப்பான். ஸோ சாய்க்கு தேங்க்யூ, அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஃபஹத் சார் பற்றி சொல்லணும். ஸோ நாங்கள் ஃபுல் படம் எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த கேரக்டர் யாரை பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரி நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும், அதுக்கு யாருமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் யாருமே கேட்கல. ஸோ லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கடைசியாக தான் எடுத்தோம் ஃபஹத் சார் வச்சு. வேற ஒரு படத்துக்கு கேட்டேன் ஃபஹத் சார், அவர் அது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் ப்ரொடக்ஷன்லேயே வேற ஒரு படத்துக்கு கேட்டேன்.
அவர் பண்ண மாட்டேன்னு சொன்னார். சரி ஓகே சார்னு சொல்லிட்டு நான் எனக்கு மெசேஜ் பெருசாக டைப் பண்ணி சார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெசேஜ் அமிச்சேன். அவர் நோ சொன்னாலும் பரவாயில்ல, ரிப்ளைக்கு எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெசேஜ் அமிச்சேன். அப்போ ஒரு ட்ரெயிலர் கட் பண்ணியிருந்தோம், ஃபுல் படம் ட்ரெயிலர் இருக்கும் அவர் இல்லாமல். அதை பார்த்துட்டு அவர் உடனே அக்செப்ட் பண்ணிட்டார். ஒரு 1 or 2 days அக்செப்ட் பண்ணிட்டு மொத்தமாக ஒரு 4 Sundays தான் ஷூட் பண்ணோம். ஜனவரி ஒரு சண்டே, பிப்ரவரி ஒரு சண்டே, மார்ச் ஒரு சண்டே, ஏப்ரல் ஒரு சண்டே, மொத்தமாக 4 days ஃபாதர் வச்சு ஷூட் பண்ணது தான். அது படத்தில் அவ்வளோ ஒரு ரிசீவ் ஆக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஜொனிதா பற்றி சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு இது படம். ஸோ அவங்களுமே ஆக்சுவலாக அவங்கள நிஹாரிகா கேரக்டர் தான் அவங்கள ஃபர்ஸ்ட் கேட்டோம். பட் அவங்க டேட்டே இல்லாதனால தான் அப்படியே இது பண்ணி இப்போது டீச்சர் கேரக்டர் கேட்டோம், அவங்க பண்ணாங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஜொனிதா ஆல்சோ. ஸோ ஐம் வெரி ஹாப்பி எல்லாருமே படத்தை ரிசீவ் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். என் ஏடிஎஸை மட்டும் ஸ்டேஜ் கூப்பிட்டுக்கிறேன், ஏன்னா நான் ஆடியோ லான்ச் கூட வைக்கல. ஸோ அவங்களாம் நான் கூப்பிட்டு ஸ்டேஜில் இது பண்ண ஆசையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.